அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் கொஞ்சம் நினச்ச மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $67 டச் பண்ணிட்டு நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாலட்டிலிட்டி. ஸோ வாலட்டிலிட்டி இருந்தால் கூட ஒரு கிரீன் கலர் கேண்டலில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா $0.07 கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்கு. மேபி இந்த ஹையை பிரேக் பண்ணா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு $70.50 இது வரைக்கும் வந்துட்டு இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ ஹையை பிரேக் பண்ணால் $70.50. சப்போஸ் ஹையை பிரேக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து இந்த லோ இல்லைன்னா அதை தாண்டி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணுறதை வச்சு தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துருமா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ எம்சிஎக்ஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் செஷன் கிடையாது, ஈவினிங் செஷன் தான். ஸோ 5 o'clock to 11:55 PM தான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட ட்ரேடிங் செஷன். ஸோ மார்னிங் வந்து ஹாலிடே டியூ டு மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷனுக்காக வந்து லீவ் காலையில். ஸோ ஈவினிங் செஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ஜோன் தான். நம்ம எங்கேருந்து எதிர்பார்த்தோமோ அது 5628 ஸோ கிட்டத்தட்ட கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது அகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா மார்னிங் செஷன் வந்து கிடையாது. ஸோ யூஎஸ் ஆயில் ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா ஒரு கேப் அப் விடுவதற்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் அப் விழுந்தா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸோ பை தான் எடுக்கும். இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5892, பிவோட் பாயிண்ட் வந்து 5832, சப்போர்ட் வந்து 5783. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேப் அப் எடுத்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் வந்து சிரமம் தான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5960 வரைக்கும் போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி க்ரூட் ஆயிலில் பார்த்த இடம் தான் $70.50 தான் இந்த இடம். ஸோ 5960. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து வேணால் ஒரு ஃபாலிங் வந்து இந்த பிவோட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லை ஹையாக பிரேக் பண்ணாலோ ஸோ பாசிட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 5820 நேற்றோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5880. ஸோ அதை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆனால் கூட அங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 points வரைக்கும் நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 5960 அதாவது 5960 போயிட்டு 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லோ ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹை 5880 இந்த ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஸோ கண்டினியூஸாக இந்த க்ளோஸையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் வந்து 5847. இந்த க்ளோஸை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு தான் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹையை பிரேக் பண்ணால் 5960 வரைக்கும் போயிட்டு கீழே டவுன் ஆகும். சப்போஸ் இந்த க்ளோஸையும் பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 points வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ மறுபடியும் இந்த சப்போர்ட் 5783 வந்துட்டு தான் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரூட் ஆயில் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, -0.25%. ஸோ இருந்தாலுமே கூட மார்க்கெட் வந்து நல்ல பை தான் எடுக்கும். ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து பை போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான் ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு, ஹை நல்ல ஒரு கிரீன் கலர் தான் போட்டிருக்கு. மறுபடியும் ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ அடுத்தடுத்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர். கோல்ட் அண்ட் சில்வர் கண்டினியூஸாக பை தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு பைல தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான் $2546 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $135 வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பரும் கண்டினியூஸாக பை தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டு தான்.
பை ட்ரெண்டில் தான் போயிருக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார் டென்ஷன் இருக்கு. ஸோ வார் டென்ஷன் இருந்தால் கூட கொஞ்சம் பையிங்கில் தான் இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் என்ன சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் வார் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, போர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இன்னுமே பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் ஒரு 860 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. சாரி, காப்பராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பை தான் திரும்பத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.